திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 7 மக்கட்பேறு. அதிகாரம் 7 மக்கட்பேறு. த வெல்த் ஆஃப் சில்ட்ரன். திருக்குறள் 61 இருந்து 70 வரை. திருக்குறள் 61. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறர். முன்னுரை. மனித வாழ்க்கையில் எத்தனையோ பேறுகள், செல்வங்கள் கிடைக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த பேறு எது என்பதை வள்ளுவர் தன் சொந்த அனுபவத்தின் வாயிலாக உலகிற்கு உணர்த்தும் சூழலில் அமைந்துள்ளது. உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். சோகஸ்மெய்லி. ஒருவர் பெறத்தக்க நன்மைகளுள் அறிய வேண்டியவைகளை அறியும் அறிவுடைய பிள்ளைகளைப் பெறுவதைத் தவிர சிறந்த பேறுகளை யாம் அறிந்ததில்லை. English summary. Among all the blessings one can acquire in life, there is no greater fortune than obtaining children who possess true knowledge and wisdom. விரிவான பகுப்பாய்வு. பெருமவற்றுள் ஒரு மனிதன் தன் வாழ்வில் அடையக்கூடிய வீடு, வாசல், பொன், பொருள் போன்ற அனைத்து பேறுகளுள்ளும் யாமறிவது இல்லை, யாம் என வள்ளுவர் தன்னை பன்மையில் குறிப்பிட்டு, தன் பரந்த உலகியல் அறிவாலும் அனுபவத்தாலும் ஆராய்ந்து துணிந்த உண்மை இது என்கிறார். அறிவறிந்த மக்கட்பேறு. சும்மா பிள்ளைகளைப் பெற்றால் போதாது, அறிய வேண்டுவனவற்றை நல்லறிவோடு அறிந்த பிள்ளைகளைப் பெற வேண்டும். அல்ல பிற. அதைவிட சிறந்த ஒன்று வேறெதுவும் இல்லை. கருத்து மையக்கருத்து. அறிவுள்ள பிள்ளைகளைப் பெறுவதே ஒரு மனித வாழ்வியல் மிக உயரிய பேராகும். விளக்கம். உலகில் பொருள் செல்வம் தற்காலிகமானது, அழியக்கூடியது. ஆனால் பகுத்தறிவும் ஒழுக்கமும் உலகியல் அறிவும் கொண்ட பிள்ளைகள் ஒரு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நிரந்தரப் பெருமை சேர்ப்பவர்கள். அத்தகைய பிள்ளைகளை அடைவதே பெற்றோர்கள் பெறக்கூடிய ஆகச்சிறந்த பாக்கியமு. தத்துவ பகுப்பாய்வு. அறிவு என்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. ஆன்ம லாபத்திற்கும் உலகியல் வாழ்விற்கும் எது நல்லது, எது தீயது என்று பகுத்தறியும் ஆற்றலே அறிவறிந்த என்பதாகும். வெறும் வாரிசு என்பதைத் தாண்டி அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்குவதே மனித வாழ்வியல் மிக மற்றும் அறவழிக் கடமை என்ற தத்துவம் இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். முன்னுரை. நல்ல பிள்ளைகளைப் பெறுவதால் பெற்றோருக்கு இப்பிறவியில் மட்டுமின்றி வரும் பிறவிகளிலும் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை விளக்கும் சூழலில் எழுதப்பட்டுள்ளது. உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். சோகஸ்மெய்லி. உலகப் பழைக்கு ஆளாகாத நற்பண்புகள் நிறைந்த பிள்ளைகளைப் பெற்றெடுத்தால் அந்த பெற்றோருக்கு வரும் 7 பிறவிகளிலும் எந்த துன்பமும் தீமையும் வந்து சேராது. English summary. If one is blessed with virtuous and blameless children, no evil or hardship will touch them across all 7 future rebirths. விரிவான பகுப்பாய்வு. எழுபிறப்பும் தொன்று தொட்டு வரும் தமிழர்களின் மறுபிறவிக் கொள்கையின்படி 7 வகையான பிறவிகளிலும் அல்லது எக்காலத்திலும் தீயவை தீண்டா பாவ வினைகளோ நரகத் துன்பங்களோ அல்லது எவ்வித தீமைகளோ அணுகாது பழிபிறங்கா பழிச்சொற்கள் தோன்றாதபடி வாழ்கின்ற பண்புடை மக்கட்பெறின். நற்பண்புகள் உடைய பிள்ளைகளைப் பெற்றால். கருத்து மையக்கருத்து. நற்பண்பு மிக்க பிள்ளைகள் பெற்றோரின் வினைகளைத் தீர்த்து அவர்களுக்கு எக்காலத்திலும் நன்மையைத் தருவார்கள். விளக்கம். பிள்ளைகளின் தீய நடத்தையால் பெற்றோருக்கு இப்பிறவியில் பழிச்சொல் உண்டாகும். ஆனால் பழி பாவங்களுக்கு அஞ்சி நல்வழியில் நடக்கும் பிள்ளைகளைப் பெற்றால் அவர்கள் செய்யும் நற்செயல்களின் புண்ணியம் பெற்றோரின் ஆன்மாவைத் தொடரும். அன்றாட வாழ்வில் நல்ல பிள்ளை வளர்ப்பு பெற்றோரின் மனதிற்கு நிம்மதியையும் முதுமையில் பாதுகாப்பையும் அளிக்கிறது. தத்துவ பகுப்பாய்வு. வினை கோட்பாட்டின் கர்மா தியோரி அடிப்படையில் அமைந்துள்ளது. ஒருவருடைய நல்வினை தீவினை அவருடைய பிறவிகளை தீர்மானிக்கும். பண்புடைய பிள்ளைகளை வளர்ப்பதே ஒரு பெரிய தவம் போன்றது. அந்த தவத்தின் பயன் பெற்றோரின் முற்பிறவிப் பாவங்களைக் கூட போக்கும் வல்லமை உடையது என்ற ஆன்மீக தத்துவம் இதில் வெளிப்படுகிறது. திருக்குறள் 63. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம்தம் வினையான் வரும். முன்னுரை. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எவ்வாறு கருத வேண்டும் என்றும் பிள்ளைகளின் நல்வாழ்வு எதனை அடிப்படையாகக் கொண்டது என்றும் விளக்கும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். சோகஸ்மெய்லி. பெற்றோருக்கு தம் பிள்ளைகளே உண்மையான செல்வம் ஆவர். பிள்ளைகளுடைய செல்வமோ அவரவர் செய்யும் நல்வினைகளின் பயனாக அவர்களுக்கு வந்து சேரும்.
English summary. Once children are truly their real wealth, and the prosperity or character those children achieve is earned through their own deeds. விரிவான பகுப்பாய்வு. தம்பொருள் என்பதம் மக்கள் தமக்கு பயன்படும் உண்மையான சேமிப்பு அல்லது செல்வம் தம் பிள்ளைகளே என்று பெற்றோர் கருதுவர். அவர் பொருள் அந்த பிள்ளைகளுடைய செல்வம், அறிவு, புகழ், வாழ்வாதாரம், தந்தம் வினையான் வரும் பிள்ளைகள் செய்யும் தனிப்பட்ட நற்செயல்களினாலும் முற்பிறவி நல்வினையினாலும் அவர்களை வந்தடையும். கருத்து மையக் கருத்து. பிள்ளைகளே பெற்றோரின் உண்மையான சொத்து. பிள்ளைகளின் சொத்து அவர்களின் சொந்த உழைப்பிலும் நல்வினையிலும் உள்ளது. விளக்கம். பெற்றோர்கள் தங்களுடைய பணத்தையோ சொத்தையோ பெரிய விஷயமாக கருதக்கூடாது, பிள்ளைகளையே பெரும் சொத்தாக கருத வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகளின் எதிர்காலம் பெற்றோரின் சொத்தில் இல்லை, பிள்ளைகள் படித்து, உழைத்து, நல்வினைகள் செய்து ஈட்டும் பொருளில்தான் உள்ளது என்பதை உணர்ந்து அவர்களை சுயசார்புடையவர்களாக வளர்க்க வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்துவமானது என்ற தத்துவத்தை பேசுகிறது. பெற்றோர் பிள்ளைகளை தங்களின் உடைமையாக கருதலாமே தவிர அவர்களின் விதியை தீர்மானிக்க முடியாது. தந்தம் வினை என்பது அவரவர் உழைப்பிற்கும் ஆன்மப் பரிணாமத்திற்கும் அவரே பொறுப்பு என்ற கர்ம விதியின் தத்துவத்தை உணர்த்துகிறது. திருக்குறள் 64. அமிழ்தினம் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். முன்னுரை. பிள்ளைகளின் சிறுபிள்ளைத்தனமான செய்கைகள் பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தரும் என்பதை இயற்கை எழிலோடு விவரிக்கும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். சோகஸ்மேலி தம்முடைய பிள்ளைகளின் சிறிய கைகளால் பிசையப்பட்ட, துழாவப்பட்ட கூழானது தேவர்களுண்ணும் அமுதத்தை விடவும் மிக இனிமையானதாகும். இங்கிலீஷ் சம்மரி. ஃபுட், even simple porridge, messy and stirred by the tiny hands of one's children, tastes far sweeter than divine nectar. அமிர்தம். விரிவான பகுப்பாய்வு. அமிழ்தினம் சாகாவரம் தரும் சுவையில் மிக உயர்ந்த அமுதத்தைக் காட்டிலும் ஆற்ற இனிதே, மிக மிக இனிமையானது. தம் மக்கள் தம்முடைய பிள்ளைகளின் சிறுகை அளாவிய கூழ் பிஞ்சு கரங்களால் அலைந்து சிதறி பிசைந்த சாதாரண கஞ்சியாக இருந்தாலும் சரி. கருத்து மையக் கருத்து. பிள்ளைகளின் மழலைச் செய்கைகள் எளிய பொருளையும் அமுதமாக்கும் பேராற்றல் கொண்டவை. விளக்கம். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், தன் குழந்தை தன் பிஞ்சுக்கையால் சாப்பாட்டை பிசைந்து முகம் முழுவதும் பூசிக்கொண்டு விளையாடுவதைப் பார்ப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை ஏதுமில்லை. அது சாதாரண கூழாக இருந்தாலும் பெற்றோருக்கு அமுதமாய் இனிக்கும். தத்துவ பகுப்பாய்வு. உண்மை அன்பு எளிய பொருளையும் உன்னதமாக்கும் என்ற தத்துவம் இதில் உள்ளது. அமுதம் என்பது உடலுக்கு இன்பம் தருவது, ஆனால் அன்போடு குழந்தை அடைந்த கூழ் மனதிற்கு, ஆன்மாவிற்கு பேரானந்தம் தருவது. புறப்பொருட்களை விட அக உணர்வுகளே மனித வாழ்வியல் மகிழ்ச்சியை தீர்மானிக்கின்றன என்ற தத்துவம் உணர்த்தப்படுகிறது. திருக்குறள் 65. மக்கள்மை தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. முன்னுரை. ஒரு மனிதனுடைய மெய், தொடுதல், செவி, கேட்டல் ஆகிய புலன்களுக்கு பிள்ளைகளால் கிடைக்கும் ஆகச் சிறந்த இன்பங்களைப் பற்றி பேசும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். பிள்ளைகளின் உடம்பை தொடுவது பெற்றோர் உடம்பிற்கு இன்பத்தை தரும். அந்த பிள்ளைகளின் மழலை சொற்களைக் கேட்பது பெற்றோர் செவிகளுக்கு இன்பத்தை தரும். இங்கிலீஷ் சம்மரி. Touching the body of one's child brings supreme delight to the skin. Touch, while listening to their sweet voice, brings utter delight to the ears. விரிவான பகுப்பாய்வு. மக்கள்மை தீண்டல். பிள்ளைகளின் மென்மையான உடலை தொடுதல், அணைத்தல், தூக்குதல். உடற்கின்பம். உடலுக்கு கிடைக்கும் ஆகச் சிறந்த ஸ்பரிச இன்பம். மற்றவர் சொற்கேட்டல். மேலும் அவர்தம் மழலை மொழிகளைக் கேட்டல். இன்பம் செவிக்கு, காதுகளுக்கு கிடைக்கும் ஆகச் சிறந்த நாத இன்பம். கருத்து மையக் கருத்து. பிள்ளைகளின் தீண்டுதலும் பேசுதலும் பெற்றோருக்கு உடல் மற்றும் மன ரீதியான பேரானந்தத்தை அளிப்பவை. விளக்கம். ஒரு நாள் முழுவதும் உழைத்துவிட்டு களைப்போடு வீட்டிற்கு வரும் பெற்றோருக்கு தன் குழந்தை ஓடிவந்து கட்டியணைக்கும் போது ஸ்பரிசம், உடல் சோர்வு நீங்குகிறது. அந்த குழந்தை பேசும் அரைகுறை வார்த்தைகளை கேட்கும்போது செவி, மன அழுத்தம் மறைந்து போகிறது. அன்றாட குடும்ப வாழ்வில் இது ஒரு சிறந்த மனோதத்துவ உண்மையாகும். தத்துவ பகுப்பாய்வு. ஐம்புலன்களின் வழியாக மனிதன் இன்பத்தை தேடுகிறான். ஆனால் காமமோ அல்லது உலகப் பொருட்களோ தரும் இன்பத்தை விட தூய்மையான வாத்சல்ய அன்பு, பெற்றோர் அன்பு,
புலன்களுக்கு தரும் இன்பமே ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் உன்னத இன்பம் என்ற தத்துவம் இதனுள் அடங்கியுள்ளது. திருக்குறள் 66 குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர். முன்னுரை மழலை மொழியின் சிறப்பை உலகில் உள்ள மிகச்சிறந்த இசைக்கருவிகளோடு ஒப்பிட்டு பாராட்டும் சூழல். உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் தம் பிள்ளைகளின் மழலைச் சொற்களைக் கேட்டு மகிழாதவர்கள்தான் புல்லாங்குழலின் இசையும் யாழின் இசையும் மிக இனிமையானவை என்று கூறுவார்கள். English summary Only those who have never heard the sweet, lisping chatter of their own children would claim that the flute or the lute, yacht, produces the sweetest music. விரிவான பகுப்பாய்வு குழலினிது யாழினிது, புல்லாங்குழல் இசை இனிது, யாழின் இசை இனிது என்று கூறுவார்கள். யார் தம் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர், தம்முடைய பிள்ளைகளின் பொருள் விளங்காத இனிமையான மழலை மொழியை கேட்கும் பாக்கியம் பெறாதவர்கள். கருத்து மையக் கருத்து குழந்தையின் மழலைச் சொல்லே உலகத்தின் மிக உன்னதமான இசை வடிவமாகும். விளக்கம் புல்லாங்குழலும் யாழும் மனிதனால் செயற்கையாகச் செய்யப்பட்டு முறைப்படி வாசிக்கப்படும் இசைக்கருவிகள். ஆனால் ஒரு குழந்தையின் வாயிலிருந்து இயற்கையாக வரும் மழலைச் சொல் இருக்கிறதே, அதிலிருக்கும் நாதமும் அன்பும் எந்தக் கருவியிலும் வராது. தன் குழந்தையின் குரலை கேட்டவருக்கு உலகத்து இசையெல்லாம் சாதாரணமாக தோன்றும். தத்துவ பகுப்பாய்வு செயற்கையான கலைகளை விட இயற்கையான அன்பு மற்றும் மழலையின் வெளிப்பாடே மேலானது என்ற தத்துவ உண்மை இதில் உள்ளது. இலக்கணச் சுத்தமான சொற்களை விட அன்பும் அப்பாவித்தனமும் நிறைந்த மழலைச் சொற்களே இதயத்தை உருக வைக்க வல்லவையு. திருக்குறள் 67 தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். முன்னுரை ஒரு தந்தை தன் மகனுக்குச் செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமை என்ன என்பதை வரையறுக்கும் சூழல். உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் சோகஸ்மெய்லி ஒரு தந்தை தன் மகனுக்குச் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த உதவி கைம்மாறு அவனை கற்றோர் நிறைந்த அறிவுச் சபையில் எல்லோருக்கும் முன்னால் முதன்மையாக விளங்குமாறு கல்வி அறிவுடையவனாக ஆக்குவதே ஆகும். English summary The greatest duty a father owes to his child is to educate and prepare them so well that they sit in the foremost rank among scholars in any assembly. விரிவான பகுப்பாய்வு தந்தை மகற்காற்றும் நன்றி தந்தை தன் மகனுக்குச் செய்யும் கடமை உதவி. நன்றி என்ற சொல் இங்கே கடமையை குறிக்கிறது. அவையத்து அறிஞர்கள் சான்றோர்கள் நிறைந்த சபையிலே முந்தி இருப்பச் செயல் அறிவிலும் புகழிலும் முன்னணியில் இருக்குமாறு தகுதி உடையவனாக உருவாக்குதல். கருத்து மையக் கருத்து பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியையும் தகுதியையும் வழங்குவதே தந்தை செய்யும் ஆகச்சிறந்த கடமையாகும். விளக்கம் தன் பிள்ளைக்கு தந்தை சேர்க்க வேண்டிய சொத்து மாடி வீடோ பேங் பேலன்ஸோ அல்ல, அவனுக்கு சிறந்த கல்வியைக் கொடுத்து பண்பாளனாக வளர்த்து பெரிய மனிதர்கள் மதிக்கும்படியான தகுதிக்கு உயர்த்துவதே ஒரு தந்தை செய்யும் ஆகச்சிறந்த காரியம். கல்விச் செல்வம் ஒன்றே அழியாதது. தத்துவ பகுப்பாய்வு சமூக பொறுப்பை வலியுறுத்துகிறது. ஒரு மனிதனை சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது கல்விதான். தன் வாரிசை சமூகத்திற்கு பயனுள்ள அறிவுடைய சான்றோனாக மாற்றுவதே தந்தை ஆற்ற வேண்டிய அறநெறி சார்ந்த கடமை தர்மா ஆகும். திருக்குறள் 68 தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னுயிர்க்கெல்லாம் இனிது. முன்னுரை நல்ல பிள்ளைகளால் பெற்றோருக்கு மட்டுமன்றி இந்த உலகிற்கே என்ன நன்மை விளையும் என்பதை பொதுநோக்கில் கூறும் சூழல். உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் தம்முடைய பிள்ளைகள் தம்மை விட அறிவுடையவர்களாக விளங்குவது பெற்றோருக்கு மட்டுமல்லாமல் இந்த பெரிய உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் மகிழ்ச்சி தருவதாகும். English summary When parents see that their children are wiser than themselves, it brings immense joy not just to them, but to all living beings in the world. விரிவான பகுப்பாய்வு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை பெற்றோராகிய தங்களை விட தம் பிள்ளைகள் அதிக அறிவுடையவர்களாக இருப்பது மாநிலத்து இந்த பெரிய பூமியில் உள்ள மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது நிலை பெற்ற பிற உயிர்களுக்கெல்லாம் நன்மை பயப்பதாய் மகிழ்ச்சி தருவதாய் அமையும். கருத்து மையக் கருத்து அறிவுள்ள பிள்ளைகளால் உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் நன்மை அடையும். விளக்கம் பொதுவாக மனிதர்களுக்கு தன்னை விட மற்றவர் அறிவில் உயர்ந்தால் பொறாமை வரும். ஆனால் தன் பிள்ளை தன்னை விட அறிவாளியாக மாறும்போது பெற்றோர் பெருமகிழ்ச்சி அடைவர். அதைவிட முக்கியமாக அப்பிள்ளையின் அறிவு சுயநலமில்லாமல் உலக நன்மைக்காக பயன்படுவதால் சுற்றியுள்ள ஒட்டுமொத்த சமுதாயமே மன்னுயிர்
அதனால் பலனடைந்து இன்புறும். தத்துவ பகுப்பாய்வு. அறிவின் நோக்கம் பொதுநலமே என்ற தத்துவம் இதில் விளங்குகிறது. மன்னுயிர்க்கெல்லாம் என்ற பிரபஞ்ச நோக்கு, யூனிவர்சல் பெர்ஸ்பெக்டிவ், வள்ளுவரின் தனிச்சிறப்பு. அறிவு என்பது ஒரு குடும்பத்திற்கு மட்டும் பயன்படுவதல்ல, அது உலக உயிர்கள் அனைத்திற்கும் இன்பம் சேர்க்கும் கருவியாக மாற வேண்டும் என்ற தத்துவம் உரைக்கப்படுகிறது. திருக்குறள் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். முன்னுரை. தன் பிள்ளையின் புகழைக் கேட்கும் ஒரு தாயின் மனநிலை எத்தகைய உன்னத நிலையை அடையும் என்பதை விவரிக்கும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். தன் மகனை அறிவு ஒழுக்கங்களில் நிறைந்த சான்றோன் என்று பிறர் கூறக் கேட்கும் தாய், அவனைப் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். English summary. A mother feels far greater joy when she hears others praise her child as a noble scholar, virtuous human than the happiness she felt at the moment of giving birth. விரிவான பகுப்பாய்வு. ஈன்ற பொழுதின், குழந்தையை பெற்றெடுத்து அந்த பிரசவ நேரத்தில் வலிக்குப் பின் அடைந்த மகிழ்ச்சியைக் காட்டிலும் பெரிதுவக்கும், மிகப் பெரிதாக மகிழ்வாள் தன்மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய், தன் மகனை குணம் மற்றும் அறிவில் சிறந்த உத்தமன் என்று சமுதாயம் பாராட்டக் கேட்கும் தாய். கருத்து மையக் கருத்து. பிள்ளையின் நற்புகழைக் கேட்பதே ஒரு தாய்க்கு வாழ்க்கையின் ஆகச்சிறந்த மகிழ்ச்சியாகும். விளக்கம். ஒரு தாய் தன் பிள்ளை பிறக்கும்போது தன் உடல் வலியை மறந்து மகிழ்கிறாள். ஆனால் அவளது உண்மையான மகிழ்ச்சி எப்போது முழுமையடைகிறது என்றால், அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனாகி சமுதாயத்தில் மிக நல்லவன், பக்குவப்பட்டவன், சான்றோன் என்று உலகத்தாரால் பாராட்டப்படும் போதுதான். அது அவளுக்கு பேரின்பத்தை தரும். தத்துவ பகுப்பாய்வு. தாயன்பின் ஆழத்தையும் லௌகீக இன்பத்தை தாண்டிய பெருமிதத்தையும் காட்டுகிறது. உடலால் பெற்றெடுப்பது ஒரு பிறவி என்றால், குணத்தால் அவன் சான்றோனாக உலகாரிய பிறவி எடுப்பதைக் கேட்பது ஆன்ம ரீதியான திருப்தி. தாயின் தியாகத்திற்கு பிள்ளைகள் தரும் மிக உயர்ந்த கைமாறு சான்றோனாக வாழ்வதே என்ற தத்துவம் இதில் மிளிர்கிறது. திருக்குறள் 70. மகன்தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன்தந்தை எந்நூற்றான் கொல் எனும் சொல். முன்னுரை. பிள்ளையாக பிறந்தவன் தன் பெற்றோருக்கு, தந்தைக்கு செய்ய வேண்டிய ஆகச்சிறந்த கடமை அல்லது கைமாறு எது என்று கூறி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்யும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். மகன் தன் தந்தைக்குச் செய்யத்தக்க கைமாறு, இவனுடைய தந்தை இவனை மகனாகப் பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ என்று பிறர் வியந்து கூறும் சொல்லைப் பெற்றுத் தருவதே ஆகும். English summary. The greatest duty a child can perform for their father is to conduct themselves so admirably that people exclaim, "What great penance must his father have performed to merit such a child?" விரிவான பகுப்பாய்வு. மகன்தந்தைக்கு ஆற்றும் உதவி. மகன் தன் தந்தைக்கு திருப்பிச் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த பிரதி உபகாரம் இவன் தந்தை. இந்தச் சிறந்த மகனைப் பெற்றெடுத்த இவருடைய தந்தை எந்நூற்றான் கொல் என்ன கடுமையான தவம் செய்தாரோ. நோற்றான் என்றால் தவம் செய்தான் என்று பொருள். எனும் சொல் என்று ஊரார் பாராட்டும் அந்த புகழ்ச்சிச் சொல். கருத்து மையக் கருத்து. பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பிள்ளைகள் நல்வழியில் வாழ்வதே அவர்கள் பெற்றோருக்குச் செய்யும் ஆகச்சிறந்த உதவியாகும். விளக்கம். தந்தை நமக்கு கல்வியும் நல்வாழ்வும் தந்தார். அதற்குப் பிள்ளையாகிய நாம் செய்யும் கைமாறு என்ன? நாம் செய்யும் நல்ல காரியங்களையும் நம்முடைய நற்பண்புகளையும் பார்த்துவிட்டு, சமுதாயத்தில் உள்ளவர்கள் இப்படி ஒரு பிள்ளையைப் பெற அவங்க அப்பா என்ன புண்ணியம் பண்ணாரோ என்று பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பெயரை தந்தைக்கு வாங்கித் தருவதே பிள்ளை செய்யும் கடமை. தத்துவ பகுப்பாய்வு. இது வாழ்வியல் சுழற்சியின் தத்துவம், சைக்கிள் ஆஃப் கிராட்டிடியூட். தந்தை மகனை அவையத்து முந்தியிருக்கச் செய்தார். திருக்குறள் 67. மகன் அதற்குப் பதிலாக தந்தைக்கு தவப்பெருமையைத் தேடித் தருகிறான். பெற்றோரின் வளர்ப்பும் பிள்ளையின் ஒழுக்கமும் இணையும் போது அங்கே குடும்பம் என்பதும் வாரிசு என்பதும் ஆன்மீக பெருமிதமாக மாறுகிறது என்ற தத்துவத்தோடு மக்கட்பேறு அதிகாரம் முற்றுப் பெறுகிறது. திருக்குறள் உலக பொதுமறை, வாழ்வியல் கலை, திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 7. மக்கட்பேறு.